அனைவருக்கும் தாருவின் இனிய வணக்கம். இப்ப நம்ம பார்க்க போறது மேரி மை ஹஸ்பண்ட் சீரீஸோட 11வது எபிசோட். ஃபர்ஸ்ட் 10 எபிசோட் பார்க்காதவங்களுக்கு அந்த லிங்க்ஸ் எல்லாம் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல தந்திருக்கேன். அது மட்டும் இல்லாம நம்ம சேனல் பிளேலிஸ்ட் மேரி மை ஹஸ்பண்ட் தமிழ் எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. அங்கேயும் போயிட்டு நீங்க எல்லாமே பார்க்கலாம். 10வது எபிசோட் கடைசியில ஹீரோயின் அவங்க லவ்வ ஹீரோ கிட்ட சொல்லுவாங்க. ஹீரோயினை கிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப திடீர்னு ஹீரோ வேணான்றுவாரு. நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவ என்ன லவ் பண்ணனா, நான் உனக்கு எப்பவுமே சந்தோஷத்தை தர மாட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிடுவாரு. அதுக்கு ஹீரோயின் பரவாயில்ல, என்ன இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு நீங்க வேணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோ ஒத்துக்காம ஹீரோயினை வீட்டை விட்டு துரத்தி விட்டுறாரு. இப்ப மறுநாள் ஆகுது. ஆபீஸ்ல பார்த்தா ஹீரோ வந்திருக்க மாட்டாரு. அன்னைக்கு அவர் லீவா இருப்பாரு. இந்த சீனியர் லேட்டா வந்திருப்பாங்க. அந்த வீணா போன மேனேஜர் இருக்கால, அவனை மேனேஜர்ல இருந்து இப்ப அசிஸ்டன்ட் ஆக்கியிருப்பாங்க. அதாவது இந்த ஹீரோயின் பதவி இருக்கலாம், அந்த பதவிக்கு கொண்டு வந்திருப்பாங்க இவன் பண்ண வேலைகளால. அந்த சீனியர் அக்காவை மேனேஜர் ஆக்கியிருப்பாங்க இந்த வீணா போன மேனேஜர் இருந்த பதவிக்கு. சோ அதனால இவன் வன்மத்துக்கு கக்கிக்கிட்டு இருக்கான். என்ன நீ இப்படி லேட்டா வர, கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லையா உனக்கு, வேலையும் பார்க்கறதுல வெற்றியும் பார்க்கறது இல்ல, இந்த பொண்ணுங்களே இதுக்குதான் வேலைக்கு சேர்க்க கூடாதுங்கிற மாதிரி ரொம்ப மோசமா பேசிட்டே இருப்பாரு. அப்புறம் சீனியர் ஒரு கட்டத்துல பொங்கிடுவாங்க. என்ன ரொம்ப ஓவரா வாயாடிட்டே இருக்கு அப்படிங்கிற முறை எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. என்ன நீ மரியாதை எல்லாம் பேசுற அப்படின்னு இவன் கேட்பான். அதுக்கு சீனியர் சொல்லுவாங்க, நான் உன்னோட மேனேஜரே மரியாதை இல்லாம நீ தான் பேசுற, அப்ப நான் மட்டும் ஏன் உனக்கு மரியாதை கொடுத்து பேசணும், ஒண்ணு நீ எனக்கு மரியாதை கொடுத்து பேசுறியா இல்ல நானும் உன்ன மரியாதை எல்லாம் பேசட்டுமா அப்படின்னு சீனியர் கேக்குறாங்க. அங்க இருக்க எல்லாருமே செம மாசுடா, இவனுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணுங்கிற மாதிரி ஃபீல் பண்றாங்க. இப்ப ஹீரோயின் அந்த சீனியர் கிட்ட சொல்றாங்க, அக்கா இங்க பாருங்க, ஒரு கல்யாண வாழ்க்கை கசப்பா இருந்துச்சுன்னா அதுல இருக்கணும்னு அவசியம் கிடையாது, அதுல இருந்து மீண்டு வெளியே வாங்க, உங்களுக்கு உங்க அம்மா அப்பா இருக்காங்கள அவங்க சப்போர்ட்டோட வெளியே வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் பேசுவாங்க. அப்புறம் இவங்க கேட்பாங்க, ஏன் இன்னைக்கு ஹீரோ வரல அப்படின்னு. அதுக்கு அந்த சீனியர் அக்கா சொல்லுவாங்க, அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன், அதான் இன்னைக்கு அவர் வரலன்னு சொல்லுவாங்க. இப்ப ஹீரோயின் கஞ்சிலாம் வச்சுட்டு ஹீரோ வீட்டுக்கு போவார். அங்க போனா அந்த பூனை உள்ள கத்திக்கிட்டே இருக்கும். ஆனா ஹீரோ சத்தமே இருக்காது. அவருக்கு என்னாச்சோ ஏதாச்சும் சொல்லிட்டு இவங்க கதவை திறந்துட்டு உள்ள போய் பாப்பாங்க. பார்த்தா அவர் அப்படியே கீழே விழுந்து கிடப்பாரு. உங்களுக்கு என்ன ஆச்சு, வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனான்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. அதுக்கு ஹீரோ சொல்லுவாரு, இப்பதான் டாக்டர் பாத்துட்டு போனாரு, எனக்கு ஒன்னும் இல்லைன்னு சொல்லுவாரு. ஹீரோ சொல்லுவாரு, நீ வந்துட்டியா, உன்னை எனக்கு எவ்வளவு நாளா தெரியுமா பிடிக்கும், உனக்காக தான் நான் நீ தைரியமா நிக்கிற நிலமா ஆகணும்னு ஆசைப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. இப்பதான் ஹீரோயினுக்கே ஞாபகம் வரும் இவங்க பேசினது, அப்ப பேசினதெல்லாம். ஓ அப்ப நீங்க தான் அந்த ஆளா, என் கூட இருந்த ஆளா, நீங்க என்ன அப்பத்துல இருந்து லவ் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு இதெல்லாம் தெரிஞ்சு ஹீரோயின் ரொம்ப ஃபீல் ஆயிடுவாங்க. இப்ப இந்த புது ஃப்ரெண்டு அந்த செகண்ட் ஹீரோ பார்க்க போயிருப்பாங்க. ஏய் இந்த மாதிரி எனக்கு 2 டிக்கெட் கிடைச்சிருக்கு, நீ ஹீரோயினை கூட்டிட்டு போய் மாஸ் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்டு அவன் அழுதேருவான். நானும் ஹீரோயினும் சேரவே முடியாது சொல்லிட்டு அவன் அழுவ ஆரம்பிச்சிருவான். ஒன்னும் இல்ல அப்படிங்கிற மாதிரி இந்த புது ஃப்ரெண்டு சொல்லுவாங்க. ஹீரோவை கூட்டிட்டு போயிட்டு அவர் கஞ்சிலாம் ஊட்டி விட்டு நைட்டு ஃபுல்லா அந்த ஒத்தனை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஹீரோயின். அப்புறம் காலைல ஹீரோ எழுந்திப்பாரு, பார்த்தா ஹீரோயின் பக்கத்துல இருப்பாங்க. இப்ப ஹீரோ எழுந்திக்கிறாரா, ஹீரோயின் கிட்ட கேக்குறாரு, நேத்து நைட் நீயே இங்க வந்த, என்ன ஏன் இப்படிலாம் பாத்துக்கிட்டேன்னு கேட்கும் போற ஹீரோயின் அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. நீங்க எதுவுமே பேசாதீங்க, நீங்க எவ்வளவு என்ன லவ் பண்றீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, நீங்க என்ன அப்பத்துல இருந்தே என்ன லவ் பண்ணிருக்கீங்க, காலேஜ்ல இருந்தே, நீங்க எல்லாமே சொல்லும் போதுதான் எனக்கு தோணுச்சு, ஒருவேளை இந்த அழகான லவ் எனக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக தான் நான் திரும்பி வந்திருக்கேன் போல அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. அப்படியே ஹீரோவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க, ஹீரோவும் இவங்கள கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இப்ப இவங்க லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டெய்லி ஆபீஸ்க்கு ஒன்னா போறது, ஒரு தெரு தள்ளி போயிட்டு ஹீரோயினை மட்டும் டிராப் பண்ணிட்டு அப்படியே 2 பேரும் அவ்வளவு ஹாப்பியா இருப்பாங்க. அவங்க ஃபேஸ சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க 2 பேரும். இப்படியே இவங்க லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்ப இந்த ஹஸ்பண்டுக்காரன் வேற வழியே இல்லாம அந்த வில்லி பொண்ணே அவங்க அம்மா கிட்ட கூட்டிட்டு போறான். அம்மா இந்த மாதிரி நான் அந்த பொண்ணை பிரெக்னென்ட் ஆக்கிட்டேம்மா, இந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றான். இந்த மாமியாரும், ஆனா அவளை கம்பேர் பண்ண மாதிரி பார்க்க இவள் நல்லா தான் இருக்கா அப்படி சொல்லிட்டு அப்ப ஹீரோயின் கிட்ட என்னென்னலாம் பேசினாங்களோ அதே தான் இந்த வில்லிக்கிட்டையும் பேசுறாங்க. ஆனா அந்த வில்லி ஒத்துக்குது. ஏன்னா இதுக்கு குடும்பங்கிறது ஒண்ணு வேணும். அதுவும் எப்படிப்பட்ட குடும்பம், ஹீரோயின் ஆசைப்பட்ட குடும்பம் தான் அதுக்கு வேணும். இங்க பார்த்தா அந்த சீனியர் அக்கா அவங்க அம்மா அப்பா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவாங்க போல, இந்த ஹஸ்பண்ட் பண்ற வேலையெல்லாம். அவங்க நல்லா மிரட்டுவாங்க, இங்க பாரு, ஒழுக்கமா ஒண்ணு வேலைக்கு போ இல்ல வீட்டு வேலையை பார்த்துக்கோ, எதுவுமே இல்லாம சும்மா வெட்டியா உட்காந்துருக்கணும்னு நினைக்காத, வேணா நீ என் கடைக்கு வா, என் ஹோட்டல்ல வேலை பாரு, பாத்திரம் எடு, ஏதாவது ஒரு வேலையை பாரு அப்படின்னு இவங்க எல்லாரும் முடிவு பண்ணிடுறாங்க. இங்க பார்த்தா ஹீரோவும் ஹீரோயினும் டேட்டிங் போயிருப்பாங்க. நல்லா கடற்கரை ஓரமா நல்லா ஹோட்டல்ல போய் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு அப்புறம் அந்த கடல்ல எல்லாம் என்ஜாய் பண்ணிக்கிட்டுன்னு அவங்க 2 பேரும் அவ்வளோ சந்தோஷமா வாழ்வாங்க.
இப்ப இந்த சீனியருக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்குல்ல, அதனால அவங்க அம்மா அப்பா வந்து அவங்க ஹோட்டல்லயே அந்த ஆபீஸ்ல வேலை பார்க்குற எல்லாருக்குமே ஒரு பார்ட்டி மாதிரி வைக்கிறாங்க. எல்லாருமே நல்லா சாப்பிட்டுக்கிட்டு ஹாப்பியா இருக்காங்க. அப்ப அந்த ஹெச்ஆர் அந்த ஹோட்டலுக்குள்ள நுழையும் போது யாரோ ஒருத்தன் ஏதோ ஒரு பொண்ணை கிஸ் அடிச்சுட்டு அப்படியே நைஸா மறைச்சிக்கிட்டு உள்ள போற மாதிரி இருக்கும். இத பார்த்துட்டு இவர் யாரோ நினைச்சிட்டு விட்டுருவாரு. பார்த்தா அவன் இந்த சீனியரோட ஹஸ்பண்டுங்கிறது இந்த ஹெச்ஆருக்கு தெரியுது. ஒருவேளை நம்ம தப்பா நினைச்சிட்டோமா இல்ல நம்ம தப்பா பாத்துட்டோமா அப்படிங்கிற மாதிரி அவர் எதுவுமே சொல்லாம போயிடுறாரு. இப்ப இங்க இந்த ஹஸ்பண்டுக்கார அம்மாவை காட்டுறாங்க. அவங்க இந்த வில்லி பொண்ணையும் இந்த ஹஸ்பண்டுக்காரனையும் கூட்டிட்டு வீடு பார்க்க போயிருப்பாங்க. இவனும் நம்மளுக்கு வீடு கிடைக்க போது இந்த வீடை வித்துட்டு நம்ம ஹாப்பியா இல்ல நம்ம கடன்லாம் அடைக்கலாம்னு பாப்பாங்க. பார்த்தா அவங்க அம்மா வாடகை வீடு தான் பாப்பாங்க. சொல்லுவாங்க, நீங்க 2 வருஷம் ஃபர்ஸ்ட் ஒன்னா வாழுங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் வீடு வாங்கி தரேன்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் இவங்க கல்யாண ஏற்பாடுகள் எல்லாமே அரேஞ்ச் பண்ண ஆரம்பிப்பாங்க அவங்க அம்மா. இவங்க ஹனிமூனுக்கு அங்க போலாம் இங்க போலாம் பயங்கரமா பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா கடைசியில அந்த ஹஸ்பண்டுக்கார அம்மா சொல்லிடும், அதெல்லாம் எங்கேயும் போக கூடாது, அவ பிரெக்னண்டா இருக்கால, சும்மா பக்கத்துல ஏதாவது ஒரு ஊருக்கு போயிட்டு வாங்க போதும் அப்படின்னு இவங்க சொல்லிடுவாங்க. இதை கேட்டு அந்த வில்லி செம காண்டாயிடும். ஆனா பொறுத்துக்கும், சரி விடு 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 அப்படின்னு. இப்ப இந்த கல்யாண ஷாப்பிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாமியார் பார்த்தா எதுவுமே கல்யாண பொண்ணுகிட்டே கேட்க மாட்டேங்குது, நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லிட்டு அதுவாவே முடிவு பண்ணிக்குது. ஒரு இத்து போன இந்த 80s 70sல இருக்க மேக்கப்ப வந்து இது ஓகே அப்படின்றது. அதே மாதிரி கல்யாண ட்ரெஸ் கூட ரொம்ப காமெடியான ட்ரெஸ்ஸா தோலன்னு எடுக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு இந்த வில்லி கம்முன்னு இருக்கா. சரி பொறுப்போம், ஹீரோயின் ஆசைப்பட்ட வாழ்க்கை தான், அப்ப இந்த வாழ்க்கை நல்லா தான் இருக்கும், அவகிட்ட நம்ம இதை பறிச்சுட்டோம் அப்படிங்கிற மாதிரி இது ஹாப்பியா இருக்கும். அதுதான் வந்து வெற்றி. கல்யாண பத்திரிக்கை கூட ரொம்ப காமெடியா அடிச்சிருக்கோம் அவங்க அம்மா. இதெல்லாம் அந்த வில்லி பொண்ணு அந்த ஹஸ்பண்டுக்காரன் கேக்குது, என்ன இவ்வளவு கேவலமா உங்க அம்மா எல்லாமே பண்றாங்க, நீ கேப்பியா கேட்க மாட்டேன்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த ஹஸ்பண்டுக்காரன் பே எனக்கு இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். அவனுக்கு அதெல்லாம் முக்கியமே கிடையாது. ஒருவேளை நம்ம தப்பான முடிவு எடுத்துட்டோமா அப்படின்னு இந்த வில்லி பொண்ணு நினைக்குது. அதெல்லாம் இருக்காது, இந்த லைஃபுக்கு தான் ஹீரோயின் ஆசைப்பட்டா அப்படிங்கிற மாதிரி இது முடிவு பண்ணிக்குது. இப்ப மறுநாள் ஆகுது. ஹீரோயினை கடுப்பேத்தணுங்கிறதுக்காகவே அந்த பத்திரிக்கைய வந்து அந்த வில்லி பொண்ணு போன்ல அனுப்புது. அதை பார்த்த ஹீரோயின் என்ன கஷ்டமாவா ஆவாங்க, அவங்க அவ்வளோ ஹாப்பி ஆயிடுறாங்க. அதை அப்படியே ஹீரோக்கும் ஃபார்வர்ட் பண்றாங்க பாருங்க. திடீர்னு பார்த்தா எல்லாரும் மெயிலுக்கும் அந்த பத்திரிக்கை வந்துருதாங்க. வேலை பார்க்கற எல்லாருக்குமே அவனை பத்தி அசிங்கமா பேசிட்டு இருக்காங்க சுத்தி எல்லாருமே. ஓ, இதுங்க ரெண்டும் சும்மா தான் இருக்குங்க நினைச்சேன், கல்யாணமே பண்ணிக்க போதுங்களாங்கிற மாதிரி. அப்ப இந்த ஹஸ்பண்டுக்காரன் மெயில பாப்பான் பாரு, கதருவான், வேகமா அந்த ஹெச்ஆர் ரூமுக்கு ஓடுவான். இங்க பாருங்க என் பத்திரிக்கை எப்படி லீக் ஆயிடுச்சு வெளியே, எப்படியாவது கட் பண்ணுங்கம்மா. அதுக்கு ஹெச்ஆர் சொல்லுவான், உனக்கு லீவ் வேணாமா, கல்யாணத்துக்கு ஒரு வாரம் லீவ் கொடுப்போம், உனக்கு காசுலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுப்போம், கிஃப்ட் எல்லாம் கொடுப்போம், அது மட்டும் இல்லாம நாங்க எல்லாருமே அங்க வந்து காசு கொடுப்போம், உனக்கு இதெல்லாம் தேவையில்லையா அப்படிங்கிற மாதிரி. அதெல்லாம் வேணும், ஆனா இந்த பத்திரிக்கை ஊரெல்லாம் பரவக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இவன் போயிடுவான். ஆக்சுவலா என்ன ஆயிருக்கும்னா, ஹீரோக்கு அந்த பத்திரிக்கை கிடைச்சிருக்கும்ல, அவரு அந்த ஹெச்ஆருக்கு அனுப்பி எல்லாருக்கும் அனுப்ப சொல்லியிருப்பாரு. இந்த ஹெச்ஆர் தான் எல்லாருக்குமே அனுப்பிச்சு விட்டுருப்பாரு, அந்த கம்பெனில வேலை செய்யற எல்லாருக்குமே. அந்த ஹஸ்பண்டுக்காரர் அவ்வளவு கடுப்பாய் வீட்டுக்கு வருவான். உன்னை யாரு இந்த அனுப்ப சொன்னது, உன்னாலதான் இது பரவி இருக்கும், என்னால இப்ப எப்படி வேலை பார்க்க முடியும், யாரு மூஞ்சில போய் முழிப்பேன் அப்படிங்கிற மாதிரி கத்துவான். இதை கேட்டு அந்த மாமியார், டேய் கம்முனுடா, வயிற்றுக்குள்ள பாப்பா இருக்குடா, கம்முனுடா, நீ பாட்டு கத்திட்டு இருக்காதடா அப்படிம்பாங்க. இந்த மாமியார் வந்து இல்ல, ஐயோ இவ ரொம்ப கத்திட்டே இருக்கான், வா நம்ம உள்ள போயிடும், குழந்தைக்கு இதெல்லாம் ஆகாது சொல்லிட்டு உள்ள போயிட்டு டேப்ரிகார்டா வாங்கி வச்சிருக்கோம், இந்த குழந்தைங்களுக்கு பிடிச்ச பாட்டா அதை காதல மாட்டி விட்டு கிளம்பி. இதெல்லாம் இந்த வில்லி பொண்ணு பாக்குது, ஐயோ இவ்வளவு நம்ம டெய்லி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி. இப்ப இங்க பார்த்தா ஹீரோயினும் ஹீரோவும் அவ்வளவு ஹாப்பியா வாழ்றாங்க அவங்க 2 பேரும். ஹீரோயின் அப்பாவை தகனம் பண்ணிருப்பாங்களா அந்த இடத்துக்கு ஹீரோவை கூட்டிட்டு இவங்க போறாங்க. அங்க போயிட்டு இவங்க 2 பேரும் ஒன்னா எடுத்த போட்டோவை மாட்டி விடுறாங்க, அவங்க அப்பா பாக்கணுங்கிற மாதிரி. இப்ப அந்த கல்யாண நாள் ஆகுது. ஹீரோயின் பயங்கரமா கிளம்பிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ கதவு தட்டுறாரு. என்ன ஆச்சுன்னு கேட்க முறை, உட்காரு உனக்காக உன்னை தரப்போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு இவர் வாங்கி வச்சிருந்தாருல அந்த பெரிய டைமண்ட் நெக்லஸ், அதை ஹீரோயின் காட்டுறாரு. அதை பார்த்த ஹீரோயின் அப்படியே அசர்றாங்க, செம்மையா இருக்கு அப்படின்னு. அப்புறம் இவரே அதை மாட்டி விடுறாரு ஹீரோயினுக்கு. இங்க அந்த வில்லி பொண்ணை காட்டுறாங்க, மனக்கோலத்துல உட்காந்துருக்கும், ஆனா அப்படியே காமெடி பீஸ் மாதிரி உட்காந்துருக்கும். அந்த மேக்கப் சரி இருக்காது, அந்த ட்ரெஸ் எதுவுமே சரி இருக்காது. ஆனா இது அதுவே சமாதானப்படுத்திக்கும், எனக்கு இப்போ ஒரு குடும்பம் கிடைக்க போகுது, அதுவும் எப்படிப்பட்ட குடும்பம், ஹீரோயின் நினைச்ச குடும்பம், ஹீரோயின் ஆசைப்பட்ட குடும்பம், நீ ஜெயிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அது மனசே அதை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கும். இப்ப அந்த இடத்துக்கு மாமியார் வருவாங்க. இது கேட்கும், அத்தை என் வயிறு தெரியுதான்னு பாருங்களே, அசிங்கமா இருக்கும் போட்டோல எல்லாம் அப்படி சொல்லிட்டு சீன் போடும். அப்புறம் இந்த மாமியார் கேட்கும், என்ன உங்க அம்மா வருவாங்களா என்ன, இவ்வளவு நேரம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. பார்த்தா கடைசி நேரத்துல இவங்க அம்மான்னு சொல்லிட்டு ஒரு ஆள் வரும். அது உண்மையிலேயே இவங்க அம்மாவே கிடையாது, இது வாடகைக்கு அரேஞ்ச் பண்ணிருக்கோம். இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் அந்த கல்யாணத்துக்கு செம்ம அமர்க்கலமா வராங்க. ஹீரோயின் ஸ்ட்ரெயிட்டா அந்த ஹஸ்பண்டுக்காரங்கிட்ட போயிட்டு ஒரு என்வலப்ப கொடுக்குறாங்க, இந்தா வச்சுக்கோ, இதான் உன் கல்யாண பரிசுன்னு சொல்லிட்டு. இவனு நீ இதெல்லாம் கொடுக்க தேவையில்ல, இருந்தாலும் பரவாயில்ல வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறான்.
ஆனா பார்த்தா அது ஒண்ணும் காசு கிடையாது. இவன் இத்தனை நாளா இத்தனை ரூபாய் வாங்கியிருப்பாங்களே இவங்க கிட்ட இருந்து, அதெல்லாம் திருப்பி தரணுங்கிற மாதிரி இவங்க கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிருப்பாங்க. அதுதான் இவனுக்கு கொடுத்துருப்பாங்க. இப்ப ஹீரோயின் அந்த வில்லி பொண்ணை பார்க்க போறாங்க. அந்த வில்லி பொண்ணை பார்த்த ஹீரோயினுக்கு அவங்க மனக்கோலத்துல இருந்த காட்சிகள்லாம் ஞாபகம் வரும். அவங்களும் இந்த மாதிரிதான் காமெடியா இருப்பாங்க. என்ன மாதிரி ஒரு லைஃப் அவங்களுக்கு அமைய போது தெரியாத மாதிரி உட்கார்ந்து இருப்பாங்க. இப்ப இந்த வில்லி பொண்ணை பார்க்க வராங்க ஹீரோயின். இவங்க ஒரு மாதிரி பாக்குறத வச்சு இந்த வில்லி சொல்லுது, இது எல்லாமே எங்க மாமியார் தான் செலக்ட் பண்ணாங்க. வயசானவங்க தேர்ந்தெடுத்தனால இப்படி இருக்கு ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் காமெடியா. ஆனா அவங்க என்ன ரொம்ப லவ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் வந்து, எப்பா செம சிரிப்பு வருதுப்பா அப்படிங்கிற மாதிரி சிரிச்சிருவாங்க. வீடு வீடு நீயும் உன் மாமியார் ஜெல்லானா ஹாப்பி தான் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. அப்புறம் ஹீரோயின் கிட்ட வந்து இந்த வில்லி கிட்ட சொல்றாங்க, நான் தூக்கி போட நினைச்சிட்டு இருந்த ஒரு குப்பையை நீயா வந்து எடுத்துக்கிட்ட, உனக்கு ரொம்ப நன்றி சொல்லிட்டு போறாங்க. இப்ப இந்த வில்லி பொண்ணு பயங்கர குழப்பத்துக்கு போயிடும். என்ன இவ குப்பங்கிறா, ஆனா இவ தான் அவன் வேணும் வேணும் சொல்லிட்டே இருந்திருப்பாளே நம்ம கிட்ட, இவ பொய் சொல்றா, நம்ம அவனை இவ கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டோங்கிற ஆதங்கத்துல இவ பேசுறா, நம்ம தான் ஜெயிச்சோம் இவளே சொல்லிக்கிட்டு மணமேடைக்கு போறா. கல்யாணம் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப கரெக்டா அந்த செகண்ட் ஹீரோ அங்க வரான். என்ன நீங்க வந்திருக்க அப்படிங்க முறை அந்த செகண்ட் ஹீரோ சொல்றான் ஹீரோயின் கிட்ட, எப்பா நான் மட்டும் வரலப்பா, என் கூட ஒரு 3 பேரும் அவங்களாவே வந்துகிட்டாங்க, இனிமே நடக்க போற எதுக்கும் நான் பொறுப்பு இல்லப்பா அப்படிம்பா. பார்த்தா ஒரு 3 பொண்ணுங்க ஹீரோயினை கூட ரொம்ப டார்ச்சர் பண்ணிருப்பாங்களே ஸ்கூல் டைம்ல, அவங்க உள்ள வந்துருவாங்க. இங்க வச்சு ரகலை பண்ணிடுவாங்க, கலாச்சி எடுத்துருவாங்க இந்த வில்லி பொண்ணை. அந்த மாமியார் கேட்கும், என்ன இப்படிப்பட்ட ட்ரெஸ் எல்லாம் போட்டு இங்க வந்திருக்கீங்க அப்படிங்க முறை, எது இந்த கல்யாணத்துக்கு இந்த ட்ரெஸ்ஸே போதும், உன் பையன் என்ன பண்ணா, 7 வருஷம் லவ் பண்ண ஒரு பொண்ணை ஏமாத்திட்டு அவ ஃப்ரெண்டு கூடயே வச்சுக்கிட்டு அவளே பிரெக்னென்ட் ஆக்கி கல்யாணம் பண்ணிக்கிறான், இது என்ன வீட்டு கல்யாணம், இதுக்கு நான் இந்த மாதிரி வந்தாலே போதும் அப்படி சொல்லிட்டு ரொம்ப வம்புழுப்பாங்க எல்லாரையுமே அங்க இருக்கவங்க எல்லாம். அந்த இடத்தையே தலைகீழாக்கிடுவாங்க இவங்க 3 பேரும் சேர்ந்துட்டு. இதெல்லாம் பார்த்துட்டு அந்த ஹஸ்பண்ட்காரன் அந்த இடத்துலயே இருக்க மாட்டான். அந்த மாமியார் கத்தும், என்ன இப்படிப்பட்ட கேவலமான ஃப்ரெண்ட்ஸா உனக்கு அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாங்க. இவங்க 2 பேரும் ஜோடியா பார்த்த செகண்ட் ஹீரோ, அப்ப இவன் முடிவு பண்ணிட்டான் போல, லவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட குடிச்சிட்டு ரகலை பண்ணிட்டு சேர்ந்துட்டான் போல ஹீரோயின் கிட்டங்கிற மாதிரி இவரு பாப்பாரு. இந்த புது ஃப்ரெண்ட் இல்ல இந்த செகண்ட் ஹீரோ, வாங்க வாங்க நம்ம சாப்பிட போறோம்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுறாங்க. ஆனா இந்த கல்யாணத்துக்கு சீனியர் வந்திருக்கவே மாட்டாங்க. பார்த்தா இவங்க அந்த ஆபீஸ் ஸ்டோரேஜ்லயே உட்கார்ந்து இருக்கிறாங்க, அழுதுகிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு அந்த HR வராரு. என்னாச்சு, நீ எதுக்கு இங்க உட்கார்ந்துருக்கன்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த சீனியர் சொல்றாங்க, எனக்கு இப்ப ஸ்டொமக் கேன்சர் இருக்கு, எனக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல, எனக்கு ரொம்ப அழுகழுகியா வருது, நான் சின்ன பொண்ணு வச்சிருக்கேங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இப்ப தெரியுதா, ஹீரோயினுக்கு கேன்சர் வந்து அவங்க இறப்பாங்கல்ல, அந்த விதி எப்படியோ இந்த சீனியருக்கு வந்துருச்சு. இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் அவ்வளோ ஹாப்பியா இருக்காங்க. ஏன்னா அவங்க வாழ்க்கையில நடக்க வேண்டிய முக்கியமான ஒண்ணு இவங்க 2 பேரோட கல்யாணம், அது நடந்துருச்சு இன்னைக்கு. அப்படியே ஜாலியா இவங்க 2 பேரும் வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. பார்த்தா இந்த ஹீரோ ஒருத்தவங்களுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணிருப்பாங்களா ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு வீட்டு வாசல்ல வந்து நிக்கும். என்ன 2 பேரும் ஒன்னா வந்திருக்கீங்க, ஓ இந்த பொண்ணுக்காக தான் நீ இந்த நிச்சயதார்த்தத்தை கேன்சல் பண்ணியா அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லும். இதெல்லாம் பார்த்த ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப ஷாக் ஆயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த நிச்சயதார்த்த மேட்டர்லாம் தெரிஞ்சிருக்காதுல்ல. அவங்க அப்படியே ஹீரோ கையை விட்டுருவாங்க. ஏன்னா அவங்க இந்த வாழ்க்கையில ஒரு நல்ல மனுஷனை மீட் பண்ணணும், அவன் எனக்கான ஒருத்தனா இருக்கணும், என்னுடையவனா மட்டும் இருக்கணும்னு அவங்க நினைச்சிருப்பாங்க. ஆனா இங்கேயும் அவங்களுக்கு ஒரு வில்லங்க வந்துருச்சுன்னு நினைக்கும் போது ஹீரோயின் வந்து அப்படியே மனசு உடைஞ்சிடுறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ இவ்வளவு தூரம் பார்த்துட்டீங்க, ஒரு லைக் பண்ணி அப்படியே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலாமே எனக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு ஏதாவது என்கிட்ட சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா அதை நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லலாம். நன்றி, பை.